2025 ஒரு டஃப்பான கேஆட்டிக்கான ஒரு வருஷம் தான். ஆனால் எவ்வளோ கேஆட்டிக்காக இருந்தாலுமே இது எல்லாத்துக்கும் நடுவில் நிறைய சாதனைகளை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு இந்தியன் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியன் சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அளந்து பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்க முடியாட்டாலும் அதிலிருந்து டாப் 10 இந்தியன் சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் 2025 அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என்னோட பேர் சந்தானம். இந்த சேனல் முழுக்க ஹிஸ்ட்ரிக்காகவும் சயின்ஸுக்காகவும் தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வரலாறாக சுவாரஸ்யமாகவும் சயின்ஸை இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ வாங்க டாப் 10 அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், 10 அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ஆர்டரில் 1 to 10 போடுவோமே தவிர இது ரேங்கிங் கிடையாது. நம்பர் 1, டீப் சி மைனிங். நம்ம நாட்டினுடைய பெரும்பான்மை நிலப்பகுதியில் மோஸ்ட் ஆஃப் த இயர் சன்லைட் இருக்கும். அப்போது சோலார் எனர்ஜியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல உகந்த ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் தான் நம்ம நாடே அமைஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சோலார் ஃபார்ம்ஸாக வச்சு, சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு வேணுங்கிற எல்லா எனர்ஜியும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த எல்லா எனர்ஜியும் சேகரித்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆக்சுவலாக பேட்ரி கிடையாது. பேட்ரிக்கு நாம் இம்போர்ட்ஸை நம்பி தான் இருக்கிறோம். சைனாவிலேருந்து தான் மெயினாக வந்துகிட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் நமக்கும் சைனாக்கும் முட்டிக்குதோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே எக்ஸ்போர்ட் கர்ப்ஸ்ன்னு போட்டுறாங்க. அதாவது அவங்க நாட்டில் இருக்கிற பேட்டரியை ஆர் பேட்டரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரீசெண்டாக கூட சைனா நிறைய எம்பார்கோ போட்டுச்சு. இப்போ நம்மளே இந்த பேட்டரியை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் அப்படின்னா இந்த பேட்டரியை செய்யறதுக்கு கோபால்ட், நிக்கல் அப்படின்னு 2 எலிமெண்ட்ஸ் வேணும். இந்த 2 எலிமெண்ட்ஸுமே இந்தியாவில் ரிசர்வ்ஸ் எல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள் இல்லைன்னே வச்சுக்கலாம். அப்போ கோபால்ட்டுக்கு நிக்கலுக்கு எங்கே போவோம்? டீப் சி மைனிங். இந்தியன் ஓஷன் சீ பெட் ஃபுல்லாகவே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எனப்படுகிற இந்த கோபால்ட் அண்ட் நிக்கல் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆழ் கடலில் போயிட்டு மைனிங் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியோ இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டியோ 2024 வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் 2025 சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியிலேருந்து ஒரு ஹெவி டியூட்டி மைனிங் கிராலர் ஒன்றுத்தை இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை இந்தியன் ஓஷனில் டெப்ளாயும் பண்ணிட்டாங்க. கடல் மட்டத்தில் இருந்து 5000 மீட்டர், அதாவது 5 கிலோமீட்டருக்கு கீழே போய் இருக்கிற சி பெட்டில் அது மைனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த மைனிங் கிராலருக்கு சயின்டிஸ்ட் வச்ச பேர் வராஹா. இந்த ஒரு டெஸ்டோட சக்ஸஸ்னால நமக்கு பேட்டரி செஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுற கோபால்ட் நிக்கலையும் இனிமேல் நம்மளே மைன் பண்ணிக்க முடியும். இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சைனாவோ அமெரிக்காவோ யூரோப்போ ஏன் ஈவன் கல்ஃப் கண்ட்ரீஸோ ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வராஹா அப்படிங்கிற மைனிங் கிராலரை ஸ்கேல் அப் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியாவில் நாமளே ப்ரொடியூஸ் பண்ணுற பேட்டரி நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற நாடுகளை நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்பர் 2, சூப்பர் கம்ப்யூட்டர். நியூஸில் இந்த வானிலை அறிக்கையெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, எப்போ மழை பெய்யுது, எந்த இடத்துல ஃப்ளட் வரும், எந்த இடத்துல மழை பெய்யாது, எந்த இடத்துல எல்லாம் வத்தி போயிருக்கு, எந்த இடத்துல ஹீட் வேவ் வருது, இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் கிளைமேட் சயின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வெறுமனே ஏதோ டெம்பரேச்சர்னாலேயோ இல்லை மழை மட்டுமோ கிடையாது. சீ வாட்டர் சலைனிட்டி, சீ வாட்டர் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எவ்வளவு, ஓஷியன் கரண்ட்ஸு, காற்றுல இருக்கிற ஹியூமிடிட்டி, வெஜிடேஷன் அண்ட் ஜென்ரல் லேண்ட் மார்ஃபாலஜி, எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இப்போது இத்தனை வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிஜமாவே நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா மனுஷன் மூளையால் முடியாது, ஒரு கம்ப்யூட்டரால் தான் முடியும். அதுவும் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரால் முடியாது. சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்மளுக்கு வேணும். அப்படிப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியாவில் இல்லைங்கிறதுனால இப்போ வரைக்கும் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற கூகுள், அமேசான் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோடைய சூப்பர் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2025 வெளிநாட்டு கம்பெனி கிட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் குறைஞ்சிருச்சு. காரணம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பரம் ருத்ரா அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த பரம் ருத்ரா எனப்படுகிற ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ரீசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாவரன் கம்ப்யூட்டிங் பவரை இந்தியாவுக்கு கொடுக்குது. இன்னொருத்தனுடைய கம்ப்யூட்டர் மாடல்ஸோ கம்ப்யூட்டிங் பவரை ரிலே பண்ணி நம்ம இருக்க வேண்டாம், நமக்கு வேணுங்கிறத நாமளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளைமேட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி நினச்சி பாருங்களேன், இந்தியாவில் எல்லாருக்கும் ஜீனோமிக் ஸ்டடி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம உடம்புல கோடிக்கணக்கான ஜீன்ஸ் இருக்குது, இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும்னா எவ்வளோ கம்ப்யூட்டேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் பவர் நம்ம வேணுன்றதுக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நம்மளுடைய ஜீனோம் டேட்டாவெல்லாம் அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பிரீச் ஆஃப் பிரைவசி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இண்டியன்ஸ். நம்மளுடைய பாடிலி சாவர்னிட்டே நம்மளை விட்டு போகுதில்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இந்த பரம் ருத்ராவை உருவாக்குச்சு. பரம் ருத்ராங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபாஸ்டான கம்ப்யூட்டர்
அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியாவினுடைய தார்மீகத்தை பாதுகாக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக நம்ம பார்க்கணும். நம்பர் 3, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஒரு சாதாரண கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதை விட பல மடங்கு காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனையை ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைமில் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டேஷனல் பவரை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ஹார்னஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஆல்ரெடி கூகுள், IBM மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. யூரோப்லேயும் சரி, குறிப்பாக சைனாவிலையும் சரி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெவலப்மெண்ட்டுக்காக அவ்வளோ ஃபண்டிங் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2025ல் இந்தியாவும் இந்த குவாண்டம் ரேஸில் ஜாயின் பண்ணிடுச்சு. இந்தியன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஸ்டேஜில் 3 மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. முதல் சாதனை 25 கியூபிட் குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட், QPU. இந்தியாவால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ண முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த ஒரு சிப்பு தான் இந்த 25 கியூபிட் குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட். இது கூடவே குவாண்டம் செக்யூரிட்டி சிப் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணாங்க. அது எதுக்குன்னா, பிற்காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால வர்ற சைபர் அட்டாக்ல இருந்து எப்படி இந்தியன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ரெண்டாவது சாதனை 64 கியூபிட் குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட். இந்த நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முதல்ல சொன்ன சாதனையை விட இது ரொம்ப பெருசு அப்படின்ட்டுன்னு. பட் இது நிஜமாவே ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த 64 கியூபிட் இருக்குல்ல, இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கமர்ஷியலைஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற த்ரெஷோல்டு. இதுக்கப்புறமா இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது கமர்ஷியலி வயபிளாக ஆகிடும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த 64 கியூபிட் குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு இவங்க வச்ச பேர் காவேரி. ஒரு நல்ல குவாண்டம் கம்ப்யூட்டரை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ஃபவுண்டேஷனல் ப்ராசஸிங் சிப்பை நாமளே உருவாக்கி காட்டியிருக்கோம். மூணாவது, குவாண்டம் அட்வான்டேஜ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு சாதாரண கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியாது. அதுக்கான அல்காரிதம்ஸ், அதுக்கான லாஜிக் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இந்தியாவில் SN போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அல்காரிதமை ரெடி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்போது இந்த 3 சாதனைகளை கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல இந்த குவாண்டம் சிப்பை எங்களால் ரெடி பண்ண முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. அடுத்தது, இதை கமர்ஷியலாக எங்களால் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதையும் வளர்த்து காட்டுறாங்க. மூணாவது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை எழுதி ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமாக சால்வ் பண்ண முடியும்னு செஞ்சு காட்டுறாங்க. முதல்ல வெறும் ஒரு இன்ஜின், அப்புறம் ஒரு முழு காரு, அப்புறமா அந்த இன்ஜின் ப்ளஸ் கார் அண்ட் அந்த காரை ஓட்டுறதுக்கு டிரைவர். இந்த 3த்தையுமே ரெடி பண்ணி காமிச்சது தான் இந்தியாவினுடைய குவாண்டம் கம்ப்யூட்டிங் அச்சீவ்மெண்ட் ஃபார் 2025. நம்பர் 4, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகம் முழுக்க இந்த AI தான் பேச்சே. ChatGPTன்னு சொல்கிறாங்க, ஜெமினைன்னு சொல்கிறாங்க, பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா AI மாடலுக்கும் ஒரு காமனான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இட் இஸ் ட்ரெயின்டு யூஸிங் வெஸ்டர்ன் தாட். அதாவது மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய வாழ்க்கை முறை, அவங்களுடைய லோக்கல் கான்டெக்ஸ்ட்டு, இதெல்லாம் தான் இந்தியன் டேட்டா, இந்தியன் வே ஆஃப் லைஃப், இந்தியாவில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் கல்ச்சர், இது எதுவுமே இந்த AI மாடல்ஸால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. விளையாட்டா இப்போ ChatGPT கிட்ட போயிட்டுனா, மழை பெய்யுது எனக்கு ஒரு கவிதை சொல்லுன்னு சொன்னால், அது சொல்கிற கவிதையெல்லாம் அமெரிக்காவில் மழை பெஞ்சா மக்கள் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதை தான் பதிலாக சொல்லுது. அதுக்கு காரணம், இதெல்லாம் டெவலப்டு பேஸ்ட் ஆன் அமெரிக்கன் டேட்டா செட்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரும், வெஸ்டர்ன் வேர்ல்டில் யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸும் அவங்களுடைய வியூஸும் சொல்லி அதன் மூலமாக டெவலப் ஆன மாடல்ஸ் தான் இதெல்லாம். இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கு தேவையான ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கறதுக்கும் இந்தியன் வியூ பாயிண்ட்ஸை கரெக்டாக கொடுக்கறதுக்கும் ஒரு AI இருக்குதான்னு கேட்டால் இப்போ 2025ல் வந்துருச்சு. அதுக்கு பேர் பாரத் ஜென். இது இந்தியாவினுடைய சாவரன் மல்டிலிங்குவல் AI மாடல். நான் கேட்குற கேள்விக்கு தமிழில் பதில் சொல்லுன்னு ChatGPT கேட்டால் அது இங்கிலீஷில் யோசித்து அப்புறம் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. இதில் நான் கேட்ட கேள்விக்கும் அது கொடுக்குற பதிலுக்கும் சில சமயம் கான்டெக்ஸ்டே இடிக்கும். ஆனால் பாரத் ஜென் கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த AI மாடல் என்ன பண்ணுமா, நான் எந்த கான்டெக்ஸ்டில் தமிழில் அந்த கேள்வி கேட்குறேனோ அதை தமிழ்லேயே புரிஞ்சுக்கிட்டு தமிழ்லேயே பதில் சொல்லுமா. இந்தியாவில் ஒரு இடத்துலையும் ஒரு மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த மொழி பேசும்போது ஒரு ஊர்லேயும் அந்த மொழிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டயலெக்ட் ஒன்று இருக்குது, ஒரு நியூவான்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு உருவாக்கினது தான் இந்த AI. இது இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க மொழியிலேயே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாரத் ஜென்னுங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு இந்தியாவில் இருக்கிற இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்த நாட்டை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
இந்தியாவில் போய்கிட்டு இருக்கிற மொழி பிரச்சனைகள் எல்லாத்தையும் மேபி இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்பர் 5, பயோடெக்னாலஜி. இந்தியாவில் ஒரு பக்கம் இருக்கிற விவசாயிகளுக்கு வெள்ளம் வந்து கஷ்டம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் இருக்கிற விவசாயிகளுக்கு பஞ்சம் வந்து கஷ்டம் கொடுக்குது. இந்த மாதிரி அதீத வெள்ளத்தினாலேயோ இல்லை பஞ்சத்தினாலேயோ எந்த ஒரு பயிரும் முழுசாக அழிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக ஜீன் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸை உருவாக்கியிருக்கிறாங்க இந்தியன் சயின்டிஸ்ட். CR Dhan 810 அப்படிங்கிற இந்த ஒரு ரைஸ் வெரைட்டி இஸ் சப்மர்ஜன்ஸ் டாலரன்ஸ். அதாவது தண்ணிக்கு அடியில் இந்த பயிர் போனாலும் 14 நாளுக்கு 14 days அது ராட்டிங்கே ஃபேஸ் பண்ணாது, அதாவது அழுகி போகாது. அதே மாதிரி பூசா DST ரைஸ் 1 அப்படிங்கிற ரைஸ் வெரைட்டி இஸ் ட்ராட் அண்ட் சால்ட் டாலரண்ட். அதாவது நீர் பாய்ச்சவே முடியல, இல்லாட்டி தண்ணியில் உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ரெண்டுத்தையுமே அதை டாலரேட் பண்ணுவான். பொதுவாக இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லையோ இல்லாட்டி ட்ரை லேண்டு ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக ஒரு நீர் வளம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் பயிரிட வேண்டிய சூழ்நிலை வரும்போதோ இந்த ரைஸ் வெரைட்டியை விவசாயிகள் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் கடைசியாக DRR Dhan 100 அப்படிங்கிற புது நைட்ரஜன் எஃபிஷியன்ட் ரைஸ் வெரைட்டியும் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணும்போது எவ்வளவு யூரியா யூஸ் பண்ணுவீங்களோ அதிலிருந்து 25 to 30% கம்மியாகவே யூஸ் பண்ணால் போதும் இந்த வெரைட்டிக்கு. அப்போ இதனால் ஃபார்மர்ஸோட இன்புட் காஸ்ட் குறையும். விவசாயிகளுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் சில முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஜீன் எடிட்டிங் மூலமாக. பை த வே, இதெல்லாமே ஜீன் எடிட்டிங்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிடையாது, புரியுதுங்களா? இப்போ அரிசியில் ஜீன் எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அரிசியில் ஏற்கனவே இருக்கிற ஜீன்ஸ் இருக்குல்ல, அந்த ஜீன்ஸில் அவங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், சில புதுசாக ஆக்டிவேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஜீன் மாடிஃபிகேஷன் அப்படின்னா வேற ஒரு உயிரிலிருந்து ஒரு ஜீனை எடுத்து அரிசியில் வைக்கிறது தான் ஜீன் மாடிஃபிகேஷன். அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், இது ஜெனட்டிக்கலி எடிட்டட் ஆர்கானிசம். இந்தியாவை பொறுத்தவரையில் ஜெனட்டிக்கலி எடிட்டட் ஆர்கானிசம்ஸ் GEO அப்படிங்கிறது எடிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு அலௌடு. ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் GMO இருக்குல்ல, அது எடிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியாவில் அலோவ் பண்ணலை. நம்பர் 6, ட்ரீட்மெண்ட் ஃபார் சிக்கிள் செல் அனீமியா. நார்மலாக நம்ம ஹியூமன் பிளட்டு, ஹியூமன் RBC ரெட் பிளட் செல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது சர்க்குலராக இருக்கும். ஆனால் இந்த சிக்கிள் செல் அனீமியா கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அது வளைஞ்சு இந்த அறுவடை பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சிக்கிள், அந்த பிளேடு மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போது உடம்புல இருக்கிற ரத்த குழாயிலெல்லாம் அது ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்கே அது ஒன்று பின்னிட்டு ஒரே இடத்துல நின்றுடும். அது அப்போ இட் காசஸ் அ லாட் ஆஃப் பெயின் அண்ட் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாகும், பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு ஒரு சில இடங்களில் ரத்த ஓட்டமே இல்லாமல் போயிடும். அண்ட் லைஃப்பில் எப்போவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுக்கு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. CAS-JV அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு 20-25 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த சிக்கிள் செல் அனீமியா ட்ரீட்மெண்ட்டை அவங்க பேட்டன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்தியாவில் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. 20-25 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் மெஜாரிட்டி மக்களால் முடியவே முடியாது. இந்த சிக்கிள் செல் அனீமியா இந்தியாவில் மேஜராக யாரை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல்ஸ், பழங்குடியினர், ஆதிவாசிகள், இவங்க எல்லாரையும் தான். வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவில் ஸ்கோப்பே கிடையாது. ஆனால் 2025க்கு அப்புறமா இந்தியாவில் புது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வந்துருச்சு. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கிறிஸ்பர் ஜீன் தெரப்பி, இந்த பிர்சா 101 ஜீன் தெரப்பி வெஸ்டர்ன் ஜீன் தெரப்பியில் இருக்கிற அந்த IP பேட்டன்ட்டை டச் பண்ணாமல் புது மெத்தட் யூஸ் பண்ணி, புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி, புது மாலிக்யூல்ஸ் யூஸ் பண்ணி 98% சீப்பராக இந்தியன்ஸ்க்கு கொடுக்குது. நம்பர் 7, கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஒரு கேன்சர் பேஷண்ட் டாக்டர் கிட்ட போகும்போது அந்த கேன்சர் கட்டி இருக்குல்ல, டியூமர், அதனுடைய சைஸை வச்சு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. பட் ஆன்காலஜிஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறுமன சைஸை வச்சே அது எவ்வளோ அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் கட்டி, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். சிலது பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிடவே முடியும். அப்போ வெறுமன ஒரு கட்டியோட சைஸை மட்டும் பார்க்காம அந்த கேன்சர் செல்லோட வீரியம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேன்சர் டயக்னாசிஸ் இன்னும் பெட்டர் ஆகிடும்ல. அதை செய்யறதுக்கு தான் 2025ல் ஆன்கோமார்க் AI அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒரு கேன்சர் செல்லோட வீரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய DNA எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்ப்பாங்களாம். அதே மாதிரி அது ஆக்சிஜனே இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட்டில் வளருதா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்ப்பாங்களாம்.
அதுவும் இல்லாமல் ஹியூமன் பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டமில் இருந்து தப்பிச்சு போகுதா, இஸ் இட் எவேடிங் த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் செக் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு செல்லை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிஜமாவே அந்த கேன்சர் எந்த ஸ்டேஜ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியும்ல. இந்த மாதிரி ப்ரொஃபைலிங் பண்ணாமல் வெறுமனே டியூமர் சைஸை வச்சு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சில சமயம் ஓவர் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதாவது எவ்வளவு தேவையோ அதை விட அதிக மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆர் சில சமயம் அண்டர் ட்ரீட்மெண்ட் நடக்கும். எவ்வளவு தேவையோ அதை விட கம்மியான மெடிசன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தப்புகளை நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உருவாக்கினது தான் இந்த ஏஐ. ஆனால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது மட்டும் இல்லை, கூடவே NextCare19 அப்படிங்கிற ஹியூமனைஸ்டு கேன்சர் கில்லரையும் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க. லிம்ஃபோமா, லுக்கீமியா இந்த மாதிரி கேன்சரில், புற்றுநோயில் பாதிப்படைஞ்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் லுக்கீமியா, லிம்ஃபோமாலாம் பார்த்தீங்கன்னா CAR-T தெரப்பின்னு சொல்லுவாங்க. CAR-T, கைமெரிக் ஆன்டிஜென் ரிசெப்டார் தெரப்பி. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸே கேன்சரை கரெக்டாக டிடெக்ட் பண்ணிடும். ஆனால் சில சமயம் இந்த கேன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணிக்கணும், தன்னைத்தானே மாஸ்க் பண்ணிக்கும், மார்வேஷத்தில் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸுக்கே எது கேன்சர் செல் எது நார்மல் செல்லுங்கிற வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அப்போது இந்த CAR-T தெரப்பியில் நம்ம உடம்புல இருக்கிற அந்த இம்யூன் செல், T செல்னு சொல்லுவாங்க, அந்த T செல்லை வெளியில் எடுத்து அதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கேன்சர் செல்லுனா எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத என்ஜினியர் பண்ணுவாங்க. சொல்லி கொடுத்து திருப்பி நம்ம உடம்புலேருந்து எடுத்த அதே T செல்லை திருப்பி உடம்புக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த T செல் அப்புறமா போய் கரெக்டாக அந்த கேன்சர் செல்லை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிடும். இதுதான் CAR-T தெரப்பி இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிறது. பிரச்சனை என்னென்னா, இந்த CAR-T தெரப்பி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தோராயமாக ஒரு 3-4 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. 3-4 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண பணம் கிடையாது. பெரும்பான்மை இந்தியர்களால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் ஏன் செலவாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த CAR-T தெரப்பியில் நிறைய பிரச்சனையும் இருக்குது. நம்ம திருப்பி உள்ளே அனுப்புகிற அந்த T செல்ஸு ஹெல்த்தி செல்ஸையும் சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு அடிக்கடி ஐசியூவில் ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இதனாலேயே ஹாஸ்பிட்டல் பில்லும் அதிகமாகிடும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் NextCare19 அப்படிங்கிற இந்த புது தெரப்பி. இந்த புது தெரப்பியும் அதே CAR-T செல் தெரப்பி தான். ஆனால் இந்த NextCare19ல் CAR-T செல் தெரப்பியில் இருக்கிற மாதிரி உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸை, T செல்ஸை வெளியில் எடுத்து எஜுகேட் பண்ணி திருப்பி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த NextCare19 மூலமாக எஜுகேட் ஆகி திருப்பி உடம்புக்குள்ளே போகிற T செல் எது உடம்புல இருக்கிற ஹெல்த்தி செல்ஸ், எது கேன்சர் செல் அப்படிங்கிற வித்தியாசத்தை இன்னும் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்கிறதுனால ஹெல்த்தி செல்ஸை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அடிக்கடி பேஷண்ட் ஐசியூவில் போய் படுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதனால் ஓவராலாக ஹாஸ்பிட்டல் பில்லும் குறைஞ்சிடும். சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயே கோடிக்கணக்கில் செலவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த சைடு எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே 2025 இந்தியாவில் இந்த புது சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. நம்பர் 8, கிளைமேட் ஆக்ஷன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு 2025. ஹைட்ரஜன் வந்து ஒரு எக்ஸலண்டான எனர்ஜி சோர்ஸ். ஹைட்ரஜனை வச்சு தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் கூட நடக்குது. ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி எல்லா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எனர்ஜி கொடுக்க முடியும். இப்படி எல்லா இடத்துலையும் ஃபாசல் ஃபியூல்ஸ்க்கு பதிலாக ஹைட்ரஜனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா CO2 எமிஷன்ஸ் கம்மியாயிடும். கிளைமேட் சேஞ்சிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கே நம்ம நிறைய CO2 எமிஷன்ஸும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 1 கிலோ ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 கிலோ CO2 எமிஷன்ஸ் நடக்குது. அப்புறம் என்ன ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் இல்லாமல் பண்ணுறது? ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் CO2 எமிஷன்ஸும் இல்லாத மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் கிரீன் ஹைட்ரஜன்ற கான்செப்டை சொல்கிறாங்க. எந்த ஒரு ஃபாசல் ஃபியூலும் யூஸ் பண்ணாமலேயே ஹைட்ரஜனை இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது. தியரிட்டிக்கலாக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே இதை கமர்ஷியல் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு வயபிளாகவே இருந்தது கிடையாது. ஆனால் 2025 இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் 5 மெகாவாட் ஆஃப் கிரிட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை குஜராத்தில் நிறுவியிருக்காங்க. கூடவே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதை மாதிரியே இன்னும் பெரிய கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்ஸை உருவாக்குறதுக்கான டெண்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் ஹைட்ரஜனுடைய ப்ரொடக்ஷன் மாஸ் லெவலில் இந்தியாவில் நடந்துருச்சு அப்படின்னா இருக்கிற எக்கச்சக்க ஃபாசல் ஃபியூல் யூசேஜ் எல்லாம் குறையும். ஓவராலாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸும் குறையும். எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்பி இருக்கிறதும் நம்மளுக்கு நல்லது கிடையாது. சோலார், விண்ட், ஹைடல் எனர்ஜி கூடவே இப்போ ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் நம்ம சேர்த்துக்கலாம். நம்பர் 9, டிஸ்கவரி ஆஃப் அலக்நந்தா. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது அமெரிக்காவில் இருக்கிற நாசா ப்ளஸ்
கொலாபரேட்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லாரும் சேர்ந்து லான்ச் பண்ணின ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். அது ஸ்பேஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் நியர் அண்ட் ஃபார் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. பூனேவில் இருக்கிற நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் இருந்து 2 ஆஸ்ட்ரானமர்ஸ், இந்தியன் ஆஸ்ட்ரானமர்ஸ், ராஷி ஜெயின் அண்ட் யோகேஷ் வரடேக்கர் அப்படிங்கிறவங்க இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி புதுசாக ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேலக்சியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த பிக் பேங் நடந்து வெறும் 1.5 பில்லியன் இயர்ஸ்லேயே உருவான அந்த கேலக்சியை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே கணக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த கேலக்சி வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஆரம்ப கட்டத்தில் ஒரு கேலக்சி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ஒரு டஸ்ட் கிளவுடு மாதிரி, ஒரு கேஸ் கிளவுடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கண்டுபிடிச்சது வெறும் 1.5 பில்லியன் இயர்ஸ்லேயே, அதாவது பிக் பேங் நடந்து 1.5 பில்லியன் இயர்ஸ்லேயே உருவான அந்த கேலக்சி இன்னைக்கு இருக்கிற மில்கி வே கேலக்சி எவ்வளோ மெச்சூர்டான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கோ அந்த அப்பியரன்ஸில் அது அப்போவே இருக்குது அப்படின்னு. இந்த டிஸ்கவரினால உலகம் முழுக்கவே இந்த கேலக்சி ஃபார்மேஷன் தியரி, ஒரு கேலக்சி எப்படி உருவாகும் அப்படிங்கிற தியரி, அந்த தியரியவே இப்போ மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட புது கேலக்சிக்கு வச்ச பெயர் அலக்நந்தா. அலக்நந்தாங்கிறது ஒரு நதி, ஒரு ஹிமாலயன் ரிவர். நாம் இருக்கிற இந்த மில்கி வே கேலக்சிக்கு இந்தியன் லிட்ரேச்சர், பண்டைய காலத்து லிட்ரேச்சரில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மந்தாகினின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். மந்தாகினிங்கிறதும் ஒரு ஹிமாலயன் ரிவர் தான். எப்படி மில்கி வே கேலக்சி ஒரு ஸ்பைரல் கேலக்சி அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த அலக்நந்தா கேலக்சியும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் மந்தாகினி நதியினுடைய சிஸ்டர் நதி அலக்நந்தாங்கிற அந்த பெயரை தான் அந்த கேலக்சிக்கு வச்சிருக்காங்க. நம்பர் 10, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும், ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான். அதே போல் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. இப்போ இந்த பேரும் எல்லாருக்கும் தெரியும். சுபான்ஷு சுக்லா ஆக்சுவலாக ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகன் அப்படிங்கிற ஸ்பேஸ் வெஹிக்கிளில் இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணார். ராகேஷ் சர்மாக்கு அப்புறமா 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் இந்தியன் ஸ்பேஸுக்கு போயிருக்கிறது. ஸ்பேஸில் போயிட்டு அவர் யோகா செஞ்ச வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் நியூஸில். பட் அவர் யோகா மட்டும் இல்லை, கூடவே நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செஞ்சார். மயோஜெனசிஸ், அதாவது எப்படி ஹியூமன் மசில் செல்ஸு 0 கிராவிட்டியில் ரீஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணார். வாட்டர் பேர்ஸ் அப்படின்னு செல்லமாக கூப்பிடப்படுகிற டார்டிகிரேட்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஆர்கானிசம். அது ஸ்பேஸில் எப்படி சர்வைவ் ஆகுது, ரேடியேஷனில் எப்படி சர்வைவ் ஆகுது அப்படிங்கிற ஸ்டடியும் பண்ணியிருக்காரு. கூடவே ஆல்கே, அதாவது பாசின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆல்கேவை ஸ்பேஸில் எப்படி வளர்க்க முடியும், ஏன்னா அங்கே தான் சன்லைட் இருக்கே, ஸ்பேஸில் எப்படி வளர்க்க முடியும், அந்த ஆல்கேவே உணவாக எப்படி ஸ்பேஸில் வாழ போகிற ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணுறாரு. பட் சுபான்ஷு சுக்லா போனது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டோ அதுக்கு சரிக்கு சமமான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ககன்யான் மிஷன் G1 சக்ஸஸ். ராகேஷ் சர்மா 40 வருஷம் முன்னாடி ஸ்பேஸுக்கு போனது சோவியத் யூனியன் மூலமாக. சுபான்ஷு சுக்லா இப்போ ஸ்பேஸுக்கு போனது அமெரிக்கா மூலமாக. என்னைக்கு நாம் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறோம், இந்தியாவில் இருந்தே எப்படி விண்வெளிக்கு ஒருத்தரை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான மிஷன் தான் இந்த ககன்யான். ஸ்பேஸுக்கு ஒரு ஆள் அனுப்புறதுங்கிறது சேட்டலைட் அனுப்புகிற மாதிரி கிடையாது. சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லான்ச் வெஹிக்கிளில் ஒரு மனுஷனை அனுப்ப முடியாது. வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனுஷ உடம்பால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். கூடவே நீங்கள் ரீஎன்ட்ரி ஆகும்போது ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஜென்ரலாகவே அந்த ஆல்டிடியூடில், அந்த மாதிரி லோ ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்டில், 0 கிராவிட்டியில் மனுஷ உடம்பு தாங்குமா, மனுஷனுடைய வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இது எல்லாமே இப்போ இருக்கிற ஒரு நார்மல் லான்ச் வெஹிக்கிளில் இருக்காது. இப்போ ககன்யானில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கிற லான்ச் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் கூடவே IVHM, அதாவது இன்டெகிரேட்டட் வெஹிக்கிள் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. வெறும்னா லான்ச் வெஹிக்கிளை மட்டும் இல்லை, கூடவே வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டையும் உள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஹியூமன் மெட்டபாலிக் ரேட்ஸ், ப்ரீத்திங்கு, ஹீட் ஜெனரேஷன் இதெல்லாம் சிமுலேட் பண்ணுமா. ஸோ அந்த ஆல்டிடியூடுக்கு போயிட்டு வரும்போது என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஹியூமன் பாடியில் இருக்குங்கிறத இந்த ஹியூமனாய்டு ரோபோட் ரெக்கார்டு பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கு. எஸ், அந்த லான்ச் வெஹிக்கிள் ரீஎன்டர்ட் எர்த் அண்ட் பேராஷூட்ஸ் டெப்ளாய் ஆகி கரெக்டாக பே ஆஃப் பெங்காலில் லேண்ட் ஆகி அதை இந்தியன் நேவி போய் ரெஸ்கியூ பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஆளை வைக்கலையே தவிர
நாம் ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தால் உள்ளுக்குள்ளே என்ன கண்டிஷன்ஸ் இருக்குமோ அதை ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை வச்சு ஆல்ரெடி செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ககன்யான் G1 மிஷனோட சக்ஸஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபுல் என்வாயன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமை வச்சு இதே மாதிரி ஒரு ரோபோட் இல்லாமல் மேபி மல்டிபிள் ரோபோட்ஸ் கூட வச்சு they want to send and check என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு. இஸ்ரோவுக்கு அது 2026 கோல். அண்ட் அதை செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஹியூமன்ஸை லான்ச் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நாம் இனிமேல் ரஷ்யாவையோ அமெரிக்காவையோ நம்பி இல்லாமல் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு நம்மளுடைய ஓன் டெக்னாலஜியை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய இளைஞர்களும் குழந்தைகளும் இன்னும் 1-2 வருஷத்துலேயே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கனவாக இல்லாமல் நான் எப்படி விண்வெளிக்கு போக போகிறேன் அப்படிங்கிற கனவையும் சேர்த்து தான் நீங்கள் காணுவீங்க. எஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் 2025 டாப் 10 சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் மொத்தமாகவே இந்த 10 மட்டும்தான் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இந்த 10லையும் ரேங்கிங் எதுவுமே நான் போடலை. காரணம் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ஒன்று வேறு வேறு ஃபீல்டு, வேறு வேறு ஸ்கோப்பு அண்ட் வேறு வேறு டார்கெட்டு. ஒரு ஃபீல்டில் இருந்தும் ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து என்னுடைய பர்சனல் சாய்ஸை நான் செலக்ட் பண்ணது தான் இந்த டாப் 10. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை இதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.